والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகும். அமைதியை நோக்கிங்கிற இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்குரிய வாய்ப்பை தந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தார். அதாவது இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில ஒரு விஷயம் பரவலா இன்றைக்கு காணப்படுது. என்ன அப்படின்னு சொன்னால், மார்க்க கல்வி, உலக கல்வி. இது இஸ்லாமிய மக்கள்கிட்ட நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதாவது மார்க்க கல்வியும் கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு, உலக கல்வியையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. மார்க்க கல்வி, உலக கல்வி இஸ்லாத்துடைய பார்வையில வெவ்வேறு கிடையாது. இஸ்லாத்துடைய பார்வையில கல்வியை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு சொன்னால், பயனற்ற கல்வி, பயனுள்ள கல்வி. இதுதான் இஸ்லாத்துடைய பார்வை. அதாவது மார்க்கம் என்பது உலகத்துல எப்படி வழி நடக்கணுங்கிறத காட்டுவதற்காகத்தான் மார்க்கம். அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டிய அந்த பாதையே, அந்த தீனே என்னன்னா, இந்த துன்யால நீ எப்படி வாழணும், அந்த வாழ்க்கைக்கான கல்விதான் குர்ஆனும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை நடைமுறையும். குர்ஆனா என்ன செஞ்சாங்க, வாழ்ந்துட்டு போனாங்க. அப்போ அந்த வழிமுறைகள் எதற்குன்னா, உலக வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறதுக்காகத்தான். அப்ப உலக கல்வி வேறு, மார்க்க கல்வி வேறு கிடையாது. ஆனா மார்க்கம் கட்டளையிட்ட செய்தியை, மார்க்கம் கட்டளையிட்டதின் அடிப்படையில என்னெல்லாம் இருக்கோ அந்த உலக விஷயத்தை நம்ம செய்யலாம். அதற்கு மாற்றமானதை என்ன செய்ய முடியாது, நம்ம செய்ய முடியாது. இதை அடிப்படையாக கொண்டுதான் உலகத்துல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம ஈடுபட முடியும். நாம ஈடுபடுற காரியத்துல இந்த அடிப்படை உடையுமானால் நிச்சயமாக அந்த காரியத்துல ஈடுபட முடியாது. அப்போ உலக கல்வி வேற, மார்க்க கல்வி வேற இல்லை. அப்ப கண்மணி நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான துவாவை கற்றுத்தராங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. அதாவது இறைவா, உன்னிடத்துல பயனளிக்க கூடிய கல்வியையும் தூய்மையான உணவையும் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலையும் கேட்கிறேன் அப்படின்ற அழகான ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப அதுல பயனளிக்கிற கல்வி. இப்போ நம்ம சமூக மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, பயனளிக்கிற கல்வினா டாக்டருக்கு படிக்கிறது, இன்ஜினியரிங் படிக்கிறது, ஐஏஎஸ் படிக்கிறது, ஐபிஎஸ் படிக்கிறது, இது மாதிரி படிப்புகளை, ஒரு டீச்சரா ஆகுறது, இந்த மாதிரி படிப்புகளை பயனளிக்கக்கூடிய கல்வி லிஸ்ட்ல என்ன செஞ்சிடறாங்க, இப்ப வச்சிடறாங்க. அதனாலதான் நம்ம சமூக மக்கள்ல பெற்றோர்கள் என் நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மிக மிக கவலைக்குரிய ஒரு விடயம். இன்னைக்கெல்லாம் இளைஞர்கள் சட்டன சீரழிஞ்சு போயிடுறான். இளமை பருவத்து பெண்கள் சீரழிஞ்சு போயிருதுங்க. அனாச்சாரத்தை எல்லாம் கலாச்சாரமா இன்னைக்குள்ள கல்ச்சரா பாக்குற ஒரு நிலைமை. அசிங்கம் ஆபாசங்களை பார்க்கக்கூடிய நிலைமை. அசிங்கமாக ஆபாசமாக பொது வெளியில வலம் வரக்கூடிய சூழல். ஒரே மொபைல்ல நல்லதும் இருக்கு, கெட்டது இருக்கு. கெட்டதை மட்டுமே எடுத்து வழி நடக்கிற பசங்களுக்கு மத்தியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்கி குர்ஆனை ஓதி அந்த குர்ஆனை பிறருக்கு எடுத்து சொல்லணுங்கிற முயற்சி எடுத்து மார்க்க வழிமுறைகளை மக்களுக்கு எடுத்து போதிக்கணுங்கிற அந்த எண்ணம் கொண்டு, அதே நேரத்துல தனக்கான, அதாவது தனக்கு பொருளாதாரம் ஈட்டுவதற்கும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்குமான கல்வியையும் நல்ல முறையில, அந்த கல்வியும் இந்த மார்க்க கல்விக்கு உகந்த அடிப்படையில அந்த கல்வியிலையும் நல்ல தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த பசங்களுக்கு இன்னைக்கு பெத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்காங்க, பையனா நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா இதெல்லாம் விட பேஸ் என்ன, மார்க்கம் தான் அப்படிங்கிறத தெளிவா விளங்கி வச்சிருக்கிறான். மார்க்கத்துக்கு உட்பட்ட நிலையில இன்ஜினியரா இருந்தாதான் சரின்னு சொல்லி புரிதலுக்கு வர்றான். அப்படி மார்க்க விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியவன் இன்ஜினியரிங் எவ்வளவு படிச்சுட்டு இருக்கான், நல்ல மார்க்கும் எடுக்கிறான், பர்சன்டேஜ் நல்லா இருக்கு, அவன் இப்போ ஒரே இந்த தொழுவை அப்படி இப்படிங்கிறான். ஆலிம்சா நீங்க கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்தா நல்லா இருக்கும், ஆள் ஒரு மாதிரியாவே இருக்கான், திருமுனை பிரச்சாரம் அது இதுன்னு போறான், படிப்புல கவனம் செலுத்த மாட்டானோ பயமா இருக்கு ஆலிம்சா, ஏன்னா அவன் வாழ்க்கை பத்தியில அப்படின்னு சொல்ற பெத்தவங்களை பாக்குற. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பயனளிக்கிற கல்வியை உங்களோட புள்ளதான் படிச்சுக்கிட்டு இருக்கான். பயனளிக்க போற ஒரு வாழ்க்கையை அவன் தான் வாழ போறான். ஆனா உங்க மகன் அவனுக்கு மட்டும் இல்ல, இன்ஜினியரிங் படிக்கிறவன் அவனுக்கு மட்டும்தான் பயனை எதிர்பார்த்து ஓடிக்கிட்டு இருப்பான். டாக்டருக்கு படிக்கிறவன் அவனுக்கு மட்டும் பலனை எதிர்பார்த்து ஓடுவான்.
ஐஏஎஸ் படிக்கிறவன் ஐபிஎஸ் படிக்கிறவன் அவனுக்கு மட்டுமா பலனை எதிர்பார்த்து விடுவான். ஆனா உங்க பையன் அவன் படிக்கிற காலத்திலே பிறருடைய நலனை நாடக்கூடியவனா இருக்கான். அதுதான் மார்க்க கல்வி. மார்க்கம் என்பது அதை தான் போதிக்கும், பிறர் நலன் நாடுறது. அப்ப பிறர் நலன் நாடணும்னு நினைக்கிறான், பசங்களை ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கிறான், குடும்பத்தை ஒரு நல்ல ஒரு சீரான நிலையில ஒரு ஒழுக்கமான நிலையில கொண்டு போகணும்னு நினைக்கிறான். அவன் இன்ஜினியர் ஆனாலும் டாக்டர் ஆனாலும் ஐஏஎஸ் ஆனாலும் ஐபிஎஸ் ஆனாலும் எல்லாருக்கும் பலன் அளிக்கிறவனா இருப்பான், பணத்துக்காக இருக்க மாட்டான். அவ்வளவு குவாலிட்டியா அவ்வளவு ஒழுக்கமா வளர்ற பிள்ளைங்களை இன்றைக்கு இஸ்லாமிய பெற்றோர்கள் எப்படி பாக்குறாங்கடா, உளவியல் ரீதியா எதுவும் பிரச்சனை இருக்கும் இவனுக்கு அப்படி பாக்குறாங்க. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அற்புதமான பிள்ளையை ஈன்றெடுத்திருக்கீங்கன்னு நினைங்க. ஊதாரியா அலைகிற பிள்ளைகளை பத்தி கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு எந்த அம்மா வரல. கலர் கலரா மண்டைய முடிய வெட்டுறதும் கலர் கலரா மைய தேய்ச்சிக்கிறவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்னு நினைக்கல. போனை பார்த்து ஆர்டிபிஷியலாவே போர்க்களத்துல நிக்கிறது போல விடாதரா சுட்டுறான்னு சொல்லி இப்படி உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டு கடைசியில இப்படி கைய வச்சுக்கிட்டு இப்படியே சுட்டுக்கிட்டே ஆஸ்பத்திரியில இருக்காங்கல்ல மனநோயாளிகளா, அப்படிலாம் போறதை பத்திலாம் தாய் தந்தையருக்கு கவலை இல்லை போல. மார்க்கத்தை பேசுறவனுக்கும் ஒழுக்கத்தை பேசுற அந்த பையனையும் இன்ஜினியரிங் படிக்கிறான் டாக்டர் படிச்சுட்டு இருக்கான் இப்ப இப்படி அலையிறானே இவனுக்கு கவுன்சிலிங் கொடுப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கணும். உலக கல்வி வேறு மார்க்க கல்வி வேறு இல்லை. மார்க்க கல்வி எவனிடத்துல இருக்குதோ அவன் இன்ஜினியரா அவன் டாக்டரா அவன் ஐபிஎஸ்ஸா அவன் ஐஏஎஸ் ஆனாதான் அதுல நீதியாளனாக நியாயவானாக என்ன செய்வான் இன்ஷா அல்லாஹ் இருப்பான். பெருங்கொண்ட அளவுல சமூகத்துக்கு பெரிய உதவியா இருப்பான். அநீதி இழைக்கப்படுற மக்களுக்காக குரல் கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒழுக்கமான ஒரு பிள்ளைய இன்றைக்கு இந்த ஒரு பார்வைய நம்ம சமூகம் என்ன செய்து பார்க்குது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, மார்க்கம் வேறு உலகம் வேறு அல்ல. மார்க்கம் என்பதே இந்த உலகத்தில் எப்படி வாழணும் என்பதற்காக காட்டப்பட்டதுதான். மார்க்க கல்வி இல்லாமல் எந்த ஒரு கல்வியை இந்த உலகத்துல கற்றுக்கொண்டாலும் அது பயனற்ற கல்விதான். அடிப்படையில மார்க்க கல்வி என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும். அதுல நீங்க என்ன செய்யுங்க, ஆர்வம் காட்டுங்க. அந்த மாதிரி அடிப்படையில பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கணும் என்று யாரெல்லாம் முயற்சிக்கிறாங்களோ அந்த முயற்சிக்கு நீங்களும் உறுதுணையா என்ன செய்யுங்க, இருந்து செயல்படுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லொரு சந்ததிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கட்டும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன செஞ்சாங்க, என்னுடைய சந்ததிகளை இமாம்களாக வழிகாட்டிகளாக ஆக்கியாரலான்னு கேட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு நாம பிரார்த்தனையும் செய்யணும், சந்ததிகள் ஒழுக்கமான ஒரு வாழ்வுக்கு முயற்சியும் செய்யணும். அப்படி முயற்சி செய்யக்கூடிய நல்ல ஒரு மக்களாக, நல்ல பெற்றோர்களாக, நல்ல சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதனாக நம்மை ஆக்குவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வேறொரு நல்ல வீடியோட இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.